Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் பர்கர் பண்ண போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வெஜ் பர்கர் பண்ண போறோம். அதுக்கு நான் ரெடிமேட் பர்கர் பண்ணு தான் வாங்கியிருக்கேன். இது எல்லா கடையிலும் கிடைக்குதுதான். First veggie patties பண்ண போறோம். அதுக்கு ஒரு தவால 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கேன். ஒரு ஆனியனை பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கூடவே பொடியா கட் பண்ண ஒரு கேரட் போட்டுருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பீன்ஸ் பொடியா கட் பண்ணி போட்டுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். காயில நல்லா வதங்கின உடனே இது கூட மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிச்சு. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காயில் ஒன்று சேர்ற மாதிரி இந்த உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஆற வைக்க போகிறோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டம்ளர் தண்ணி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேத்தீஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கப் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம லெமன் சைஸோட பெரிய சைஸாக எடுத்து கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிராக் இல்லாமல் நல்லா உருட்ட போகிறோம். பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டிஸ் எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு அதை நல்லா டிப் பண்ணி ஒரு தடவை எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பியும் பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா பேத்தீஸும் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பேத்தீஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை எல்லாத்தையும் பண்ணி எடுக்க போகிறோம்.
பர்கர் பண்ண பேட்டிஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பர்கரை அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பர்கர் பண்ண இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் பட்டர் போட்டிருக்கேன். அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு பர்கர் பண்ணலாம். இந்த பண்ணை ஒரு 1 மினிட் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்கர் பன்னில் எல்லாத்துலேயும் மயோனைஸ் அப்ளை பண்ணி வைக்க போகிறோம். இது மேலே ஐஸ்பர்க் ரிலேட்டிவ்ஸ் வைக்கிறேன். இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டிஸை வைக்க போகிறோம். இதுக்கு மேலே சீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே ஆனியன் ரிங்ஸ் இந்த மாதிரி வச்சுடுங்க. கூடவே கொஞ்சோண்டு மயோனைஸ். இப்போ அசெம்பிள் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பீஸ் பண்ணை இந்த மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெஜ்ஜி பர்கர் பன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.